ஆம்புலன்ஸை வச்சு அரசியலா? உண்மையான அரசியல் மாண்புனா எது? மக்கள் கிட்ட 1000 கேள்விகள் இருக்கு. ஆனா பதில் சொல்றதுக்கு யார் தயாரா இருக்காங்க? இன்னுமே நம்ம நாட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு நம்ம நாட்டை குறை சொல்றத இவங்க மாத்திக்கவே மாட்டாங்களா? இப்படி எல்லா விஷயங்களையும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. 3 நாளா ரொம்பவும் பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்க ஒரு விஷயம்னா கரூர்ல நடந்த ஸ்டாம்பேட் தான். நேத்து வரைக்கும் 39 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 2 ஆண்கள் எதிர்பாராத விதமா இறந்து போயிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு 41 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. உண்மையானுமே ரொம்ப பெரிய துயரமான சம்பவம் தான் இது. இதுல தப்பு அப்படிங்கிறது யார் பக்கம் சொல்றது அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு. நமக்குமே அதை பாக்குறப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸை வச்ச அரசியலா? இது தாவேகாவுக்கு மட்டும் கிடையாது, அதிமுகவுக்குமே பொருந்தும். இப்ப இந்த கரூர் இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? எல்லாமே சரியாதான் இருந்தது, எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல. அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்காக மக்கள் எல்லாம் நவுந்தாங்க. அந்த நேரத்துல கரண்ட் கட் செய்யப்பட்டுச்சு. அந்த கூட்ட நெரிசல் தான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது, ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிக்குது. இந்த ரோட்ல வருது, அந்த ரோட்ல வருது. இந்த கட்டு கரெக்டா குங்குமத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டு இருக்கு. இந்த கட்டுல உள்ள வர்றான், திருப்பி இந்த ரோட்ல போறான். எல்லா ஆம்புலன்ஸ் எம்டியா போகுது. எதுக்காக அந்த ஒரு விளம்பரம்? ஆம்புலன்ஸ் இங்க ஒரு 4 ஆம்புலன்ஸ் முன்னாடி வந்துருச்சு சார், பெரிய பெரிய ஆம்புலன்ஸ். இங்க ஒருத்தருமே டெத் ஆகல, எதுவுமே ஆகல, அடிபடல, எதுவுமே பண்ணல, எதுவுமே நடக்கல. இங்கேயே நமக்கு முதல் சந்தேகம் எழுது. ஆனா இதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக சார்பில் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தின பல பிரச்சார கூட்டங்கள்ல முக்கிய ஹீரோவா இருந்தது இந்த ஆம்புலன்ஸ் தான். அதுக்கான ஒரு சின்ன குறும்படம் தான் இது. ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்கப்பா, கொஞ்சம் விலைக்கு போகட்டும், கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழி விடுங்கப்பா, எப்ப கொஞ்சம் விலைக்குப்பா, ஆம்புலன்ஸ் போட்டு. அந்த பிரச்சாரத்திலேயே மக்கள் எல்லாருக்கும் எழுந்த முதல் கேள்வி, எதுக்காக இந்த ஆம்புலன்ஸ்? ஆளே இல்லாத ஆம்புலன்ஸ் எதுக்காக இவ்வளவு மக்கள் இருக்கிறதுல வருது? பொதுவாவே ஒரு இடத்துல பிரச்சாரம் நடத்தப்படுதுன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்கறது காவல்துறையினர் தான். அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த ரோட்ல ஆம்புலன்ஸ் எல்லாம் போக முடியாது, மாத்து வழியில தான் போகணும் அப்படின்னு. இருந்தாலும் வேணும்னே அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வரதுக்கான காரணம் என்னங்கிறது தான் எல்லாருடைய முதல் கேள்வியாவும் இருக்கு. சோசியல் மீடியாஸ்ல மீம் கிரியேட்டர் சார்பிலையும் மக்கள் சார்பிலையும் இந்த மாதிரி பல கேள்விகள் வைக்கப்பட்டதும் உடனே அதிமுக சார்பில் நடந்த ஒரு கூட்டத்துல வந்து எம்பி கனிமொழி அவர்கள் கலந்துகிட்டாங்க. அந்த இடத்தையும் இதே மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆனா அது ஆம்புலன்ஸ்னே கண்டுபிடிக்க முடியாத மேயர் ஒருத்தர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? அது போலீஸ் வண்டி தான், அதனால அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுவதற்கு நாம் ஒன்றும் எடப்பாடி அல்ல, முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகள், அதனால அது போலீஸ் வண்டி. எப்படி ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்கு நாம ஒன்றும் எடப்பாடியார் கிடையாதா? ஆம்புலன்ஸ்னா எல்லாருமே வழி விடணுங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ரூல், பேசிக்கான அறிவு. ஆனா எதுக்காக இந்த டயலாக்? உடனே கனிமொழி அவர்கள் பதறி போய், ஏங்க அது ஆம்புலன்ஸ் தாங்க, நீங்க வேற ஏங்கன்னு சொல்லி அவங்க அந்த கூட்டத்தை கிளியர் பண்றதுக்காக ரொம்ப அழகான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாங்க. இல்ல அத கொஞ்சம் வழி விட்டுருங்க, நிச்சயமா வழி விட முடியும். ஆம்புலன்ஸ் தான், கொஞ்சம் வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விடுங்க, தயவுசெய்து வழி விடுங்க. இந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கறதே ஒரு பெரிய மர்மமான விஷயமா தான் இருக்கு. பல கட்சி பிரச்சாரங்கள்ல இது நடந்துகிட்டே தான் இருக்குன்றதை நம்ம பார்த்திருக்கோம். அதை தொடர்ந்து இந்த மருத்துவமனைன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கக்கூடிய மர்மங்கள் இன்னுமே விலகவே இல்லை. ஏன்னா மயக்கம் போட்டிருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னா அடுத்த 10வது நிமிஷம் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த மருத்துவமனையில இருக்காரு. அவருடைய அறக்கட்டளை சார்பில் குடிநீர்கள் கொடுக்கப்படுது. அந்த ஒவ்வொரு பாட்டிலையுமே அவருடைய பெயர் பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில அரசியல் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்க ஒரு கேள்வி என்ன, இந்த ஸ்டிக்கர் இப்ப ரொம்ப அவசியமான்றதுதான்.
அது மட்டும் கிடையாது, பல செய்தி ஊடகங்களும் செந்தில் பாலாஜி களத்துல இறங்கிட்டாரு, செந்தில் பாலாஜி மக்களுக்காக வந்து நிக்கிறாரு அப்படின்னு தான் மறுபடியும் சொன்னாங்க. இந்த வார்த்தையை திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்ன? தமிழக அரசு மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஓகே. ஆனா ஒருத்தருக்கு சடனா இவ்வளவு ஹைப் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய முக்கிய பிரமுகர் தான் அவங்களும். வேற யாரு? வைஷ்ணவி அக்கா தான். வைஷ்ணவி அக்கா என்னடான்னு பார்த்தா திடீர்னு அவங்க அந்த மருத்துவமனையில இருக்காங்க. எப்படி கோயம்புத்தூர்ல இருந்து கரூருக்கு இவ்வளவு வேகமா வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃளைட்ல 5 நிமிஷம், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம், ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா? இது மட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, பொதுவாவே வந்து 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ரூலாவே பார்க்கப்படுது. ஆனா இந்த சம்பவத்துல 6 மணிக்கு மேலதான் போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே நடக்குது. இரவு 3 மணி அளவுல சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கரூர் போய் அடையிறாரு. அந்த 3 மணிக்குள்ள எல்லாருக்குமே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு உடல்களை அங்க வரிசையா வச்சிருக்காங்க. 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல 3 மணிக்குள்ள இவ்வளவு உடல்களுக்கும் அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கான காரணம் என்ன? இன்னும் நிறைய குடும்பங்கள்ல சொல்லப்படுற விஷயம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே கைக்கு வரல, எதனால எங்களுக்கு அதை கொடுக்காம தடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். ரெண்டாவதா எழுந்த கேள்வி என்ன? எது அரசியல் மாண்பு? உண்மையானுமே தமிழகத்துக்கு இது ஒரு பேரிழப்பு. 41 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது யாராலையுமே தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். இதுக்கு அரசியல் கட்சி தலைவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாமா? விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. இதை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள், அந்த கட்சியில் இருக்கும் முதன்மை பொறுப்பாளர்கள், குறிப்பாக என்னுடைய தம்பி விஜய், எல்லாருக்குமே என்னுடைய ஆறுதலை நான் சொல்கிறேன். தாவேக்கா கூட ஒரு ஆர்கனைஸ்டா கூட்டு வரணும், தொண்டர் படையை நம்பி வரணும். காவல்துறை கவர்மெண்ட் மட்டும் நம்பி வந்தோம்னா அது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா. இன்னைக்கு இத்தனை உயிர்கள் போனதுக்கு 2 சைடும் காரணம் தான் நான் சொல்வேன். இந்த காணொலியிலேயே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பேசினதா இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதா இருக்கட்டும், தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் பேசினதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உண்மையானுமே இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில எப்படி அரசியல் கட்சி தலைவர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா பார்க்கப்படுதுன்னு தான் சொல்லணும். ஆனா இதே இன்னொரு பக்கம் சரத்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய கூட்டம் சேர்த்து அதை காட்டுறதுல விஜய் அவர்களுக்கு ஆர்வம், நிறைய கூட்டம் சேரணும், அப்பதான் நம்ம வந்து பேசும்போது நல்லா இருக்குன்றதுக்காக தான் தாமதமா வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, தமிழக தன்னுரிமை கழக தலைவரான பழகருப்பையா அவர்களும் இதே விஷயத்தை குறிப்பிட்டு தான் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா எம்பி கனிமொழி அவர்கள் தான். யாரையும் வந்து பழி வாங்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில யாரும் அரசியல் பேசணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது, மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் தமிழக அரசு இருக்கு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அரசியல் மாண்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தா வைஷ்ணவி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல போட்டிருக்க பதிவுல தாவேகா கட்சியின் தலைவரான விஜய் அவர்களை அவன் இவன்னு குறிப்பிட்டு அவன்லாம் ஒரு தலைவனா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் யாரையுமே வந்து குறைச்சு பேச மாட்டேன் தான், ஆனா இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. இதுதான் உண்மையான அரசியல் மாண்பா? ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய வீட்டு முன்னாடி சிலர் போய் முற்றுகையிட்டு போராட்டம் பண்றாங்க. அதுல இருக்க ஒருத்தர் திமுகவை சேர்ந்தவர். எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய், இன்னொரு பக்கம் அந்த களத்துல இருக்க ஒருத்தர் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறாரு. அவரும் செந்தில் பாலாஜி கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அப்படிங்கிறப்போ இதுவும் அரசியல் மாண்பா? பார்க்கணும். அதாவது ரசிகர்களா தான் நிறைய பேர் போயிருக்காங்க. அவர் ஒரு தலைவரா வந்து யாருமே ஏத்துக்க கிடையாது. அவரை வந்து ரசிகர்களா பாக்குறதுக்கு தான் பெண்களுமே போயிருக்காங்க. சரிங்க, இதெல்லாம் கூட ஓகே. மின்சாரத்துறை சார்பில் என்ன சொல்லப்பட்டாங்க? முதல்ல மின்சாரம் தடையே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் மின்சார தடை பண்ணோம், ஏன்னா அவங்க கம்பத்து மேல ஏறி இருந்தாங்கன்னு சொல்றீங்க. அப்ப எதுதான் உண்மை? மக்கள் எதை தான் நம்பணும்? பாதுகாப்புக்காக நம்ம ஆஃப் பண்ணோம், ஆஃப் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்டோம். எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட
ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இன்னொன்னு காவல்துறையினர் சார்பில் சொல்லப்பட்டது என்ன, 500 காவலர்களை நாங்க அந்த இடத்துல இறக்கி இருந்தோம் பாதுகாப்புக்காக, அவங்க எல்லாருமே பாதுகாப்பு பணியில தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் மக்கள் மனசுல இருக்கக்கூடிய கேள்வியை ரொம்பவும் வெளிப்படையா கேட்டிருக்காரு. பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன். எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுங்கண்ணா. ஏன் போச்சுன்னா 500 பேர் டிப்ளாய் பண்றோம். என்ன 500 டிப்ளாய் பண்ணாங்க? அவ்வளவு ஃபுட்டேஜை பார்க்குறோம். போலீஸ்காரங்களே தெரியலையே, 100 பேர் கூட இல்லையே. வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, பாம்ப் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா 500 வரும். பட் அவங்க எல்லாம் டியூட்டியில் இல்லையல்ல, எங்கேயோ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்து இருப்பாங்க போலீஸ் வண்டியில், அவங்களுக்கு தானே பிரயோஜனங்கண்ணா. அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க. இரண்டாவது, ஒரு டிஜிபின்னு போட்டா 10 இருக்கும், அதிகாரம் இருக்கும். பொறுப்பு டிஜிபி அவர் பாவம் யார்கிட்ட பேசுறாரு? ஒரு டிஜிபின்னு போட்டதானே. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோ ஷோ விஜய் எங்க வந்தாரா? ஏன் 5 பேர் இறந்தாங்க? அதுக்கு பதில் சொல்லட்டும். அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க, துணை முதலமைச்சர் இருந்தீங்க, 5 பேர் ஏன் இருந்தாங்க? 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. விஜய் எங்க போனாரா? உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல. 4 ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர். கிரௌட் மேனேஜ்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும், டிஜிபி எதுவுமே இல்ல, எல்லாம் ஃபெயிலியர். உண்மையாலுமே அண்ணாமலை அவர்களை இந்த இடத்துல ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு எக்ஸ் ஐபிஎஸ்ஆ அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த இடத்துலயும் தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைச்சா பரவாயில்ல, நான் ஏதாவது ஒண்ணு பேசி ஃபேமஸ் ஆயிட்டா பரவாயில்லன்னு பலரும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கு மத்தியில இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள், மக்களுக்கு விளக்கம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வைக்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தமிழக அரசு பதில் சொல்லுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஆமா, எம்பி கனிமொழி அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க, தமிழக மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் சிஎம் அவர்கள் இருக்காரு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்துல இவ்வளவு பேசக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த ஏர் ஷோ நடந்து 5 பேர் இறந்து போனாங்க, 70க்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டாங்க. அப்போ எங்க போனாங்க? அப்போ திமுக அரசு தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிடுச்சுன்னு சொன்னப்போ திமுக அரசு சார்பில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஏர்ஃபோர்ஸ் தான் இதுக்கு காரணம், அவங்க தான் மக்களுக்கு ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்காம போனாங்கன்ற மாதிரி திசை திருப்பினாங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 63 பேருக்கும் மேல இறந்ததா இருக்கட்டும், சாத்தான்குளத்துல ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸா இருக்கட்டும், விக்னேஷ் அவர்களுடைய கஸ்டோடியல் டெத், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்கா இருக்கட்டும், இவ்வளவு ஏன் ஒரு ஆர்மி சோல்ஜரான பிரபு அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகவை சேர்ந்த பிரமுகர் ஒருத்தரும் கொல்லப்பட்டாரு. பிரபு அவர்களுடைய கொலை வழக்குல முக்கியமான புள்ளியா பார்க்கப்பட்டது திமுகவை சேர்ந்த கவுன்சிலருடைய மகன். அதே சமயம் அதிமுகவுல ஒரு பிரமுகர் கொல்லப்பட்டதிலையும் திமுக கவுன்சிலருடைய கணவர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில்? இவ்வளவு 2024 டிசம்பர் மாதத்துல பல்லாவரத்துல பார்த்தோம் அப்படின்னா குடிநீர் அருந்தினதுனால 3 பேர் இறந்து போனாங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டாங்க. குடிநீரா அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். குடிநீர் கிடையாது, அந்த குடிநீரோட சேர்த்து கழிவு நீரும் கலந்து வந்ததுனால ஒரு மோசமான வைரஸ் பரவி அங்க 3 பேர் இறந்து போனாங்க. சோ இது எல்லாம் நடந்தப்போ, இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நடந்தப்போ இவங்க எல்லாரும் எங்க போனாங்க அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான கேள்விகள் மக்கள் மனசுல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு உயிருமே எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, எப்படிப்பட்ட விசாரணைகள் நடத்தப்படும், இதுக்கான தெளிவு எப்ப கிடைக்கும் அப்படிங்கறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்து கிரிக்கெட்ல ஆசிய கோப்பைக்கான இறுதி போட்டி நடந்தது. இதுல பங்கேற்றுக்கிட்டவங்க இந்தியாவும் பாகிஸ்தானும். இதுல இந்தியா பாகிஸ்தானை தோக்கடிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி அப்படிங்கிறது உலகம் முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட ஒரு வெற்றியா பார்க்கப்படுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏசியா கப்பை இந்தியன் டீமுக்கு கொடுக்கறதுக்காக அழைக்கப்பட்ட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, ஏசியா கிரிக்கெட் கவுன்சிலினுடைய சீஃபும் பாகிஸ்தானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மோஷ்வின் நக்வி அவர்கள் தான். ஆனா அவரு கையால நாங்க இந்த கப்பை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திய வீரர்கள் எல்லாரும் புறக்கணிச்சு கையில கப்பே இல்லாம அவங்களா ஒரு செலிப்ரேஷன் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், இந்த ஏசியா கப்ல இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் வந்தப்போ பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா மேல இப்படி ஒரு மோசமான தாக்குதலை நடத்தினாங்க, அவங்களோட போய் எப்படி இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமா பேசினாங்க. ஆனா இப்போ இது கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பதிலடியா தான் பார்க்கப்படுது. எந்த ஒரு இடமா இருந்தாலும் எந்த ஒரு துறையா இருந்தாலும் நாம சாதிச்சு காட்டுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இது பார்க்கப்படுது. உண்மையாலுமே அந்த வீடியோ பாக்குறப்ப எனக்கும் பயங்கர ஹாப்பியா தான் இருந்தது.
நான் முன்னாடில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த சோ கால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க ஆடிக்கிட்டு இருக்க நாடகத்தை பார்க்கும்போதுதான் கொஞ்சம் தாங்கிக்க முடியாம இருக்கு. ஏன்னா பஹல்காம் தாக்குதல் நடந்தப்போ நம்ம ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு விஷயத்த கையில எடுத்தப்போ பாகிஸ்தான் மக்கள் பாவம் அவங்கள போய் அடிக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு கேட்ட அதே வாய்க்கள் இப்போ இந்தியா பாகிஸ்தான் கூட விளையாடுறப்போ எப்படி நீங்க பாகிஸ்தான் கூட போய் விளையாடுறீங்க அப்படின்னு பேசினாங்க. இப்போ இந்த ஏசியா கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமாவும் இன்னும் ஒரு சில விஷக்கிருமிகள் என்ன மாதிரியான போஸ்ட் எல்லாம் சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா என்னதான் வந்து பாகிஸ்தான் இப்படி பண்ணிருந்தாலும் நீங்க பண்ணது வந்து அவமதிக்கிற மாதிரியான ஒரு செயல். நீங்க வந்து ஒரு மினிஸ்டரை நீங்க அவமதிச்சிருக்க கூடாது, அவர் எந்த நாட்டோட மினிஸ்டரா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரியும் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் கூட நீங்க ஏன் ஃபைனல்ஸ் எல்லாம் விளையாண்டீங்க, பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் கப்பு கொடுக்கறத மட்டும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா அவங்களோட நீங்க அந்த பந்தை ஷேர் பண்ணி மேட்ச் எல்லாம் விளையாடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இதுல ஏத்துக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு நாட்டிலயோ எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்தோ கிடையாது, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே தான். நம்ம இந்தியாவிலேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம இந்தியர்களை பத்தியும் நம்ம இந்தியாவை பத்தியும் தப்பா பேசுறத மட்டுமே முழு நேரம் வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இன்னொரு எடுத்துக்காட்டாதான் இது பார்க்கப்படுது. இருந்தாலும் இந்தியர்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.